ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நம்ம MGSல பார்த்தீங்களா வீடியோஸ் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சுகர் நாடி விதிமுறை பார்த்தீங்களா, ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும், ஒரு கிரகம் பலவீனப்பட்டு இருந்தால் அதை சார்ந்து அந்த ஜாதகருக்கு என்னென்ன தடை தாமதம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். நம்ம சமீபத்துல பார்த்த ஜாதகத்தை நான் போர்டுல பதிவு செஞ்சிருக்கேன். நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது பெண் ஜாதகம். பெண் ஜாதகம் 13/4/2009 12:30 மதிய டைம்ல குழந்தை பிறந்திருக்குது. இது பெண்ணு. லக்னம் கடக லக்னம். கடக லக்னம். லக்னத்திலேயே கேது பகவான் இருக்காரு. லக்னத்துக்கு 2ல சனி பகவான் மாந்தி. லக்னத்துக்கு 5ல சந்திரன் இருக்காரு. லக்னத்துக்கு 7ல குருவும் ராகுவும். 8ல செவ்வாய் பகவான். 9ல சுக்கரன் சூரியன் இருக்காரு. 10ல புதன் இருக்காங்க. 10ல புதன் இருக்கு. ராசியில் உள்ள கிரகம். இதை சுத்தி நவாம்ச கிரகம் போட்டுக்கோங்க. நவாம்ச லக்னமும் கடக லக்னம். நவாம்ச லக்னமும் கடக லக்னம். லக்னத்திலேயே புதன் மாந்தி. லக்னத்துக்கு 2ல சிம்மத்துல சுக்கரன், கன்னியில குரு, துலாம்ல கேது பகவான், சனி பகவான், சந்திரன் நவாம்சத்துல போட்டிருக்கணும். மீனத்துல சூரியன் இருக்காங்க. மேஷத்துல ராகு, மிதுனத்துல செவ்வாய். நவாம்சத்துல உள்ள கிரகம். இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 17 வயசு இப்ப நடக்குது. இந்த பெண் குழந்தையுடைய தாயும் பாட்டியும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. இந்த குழந்தையுடைய பாட்டியும் அம்மாவும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. லக்னம் வலிமையா இருக்குது. நம்மளுக்கு சுகர் நாடியில சனி திசையில குழந்தை பிறந்திருக்கு. 5 வருஷம் 7 மாசம். அதுல ஒரு 4 நாள் அதுல இருப்பு இருக்கு. சனி திசையில குழந்தை பிறந்திருக்குது. இப்ப புதன் திசையில் ராகு புத்தி இந்த பொண்ணுக்கு நடக்குது. புதன் திசையில ராகு புத்தி நடக்குது. வயசு 17 வயசு. குழந்தை என்ன படிக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. குழந்தை என்ன படிக்குமா, நல்லா படிப்பு நல்லா வருமா, மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த குழந்தையுடைய அம்மா தான் எல்லாமே கேட்டாங்க. அம்மாவும் பாட்டியும் தான். அம்மாவோட பாட்டி தான் அதிகமா கேட்டாங்க. அம்மா அமைதியா தான் இருந்தாங்க. பாட்டி தான் அதிகமா கேள்வி நம்ம கிட்ட கேட்டாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க பேத்தியுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடக லக்னம். லக்னாதிபதி சந்திரன். லக்ன புள்ளி லக்னத்துல நம்மளுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது பாத்தீங்களா மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும். லக்னம் இருந்தாலும் சரி, என்ன கிரகம் இருந்தாலும் சரி. லக்னம் வர்க்கோத்தமம் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்குமா, நல்லா குழந்தை அறிவு புத்தி உள்ள குழந்தை, நல்லா படிப்பா, ஆமாம்மா கிளாஸ்ல அவதான் ஃபர்ஸ்ட், நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேற்கொண்டு என்னம்மா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பொண்ணு ஜாதகத்துல பாருங்க, செவ்வாய் நின்றது குருக்கால், குரு நின்றது செவ்வாய்க்கால்ல. குருவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. சூரியன் பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமம் இருக்குது. நம்மளுக்கு 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் பலமா இருக்குதோ, 10ஆம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகமா இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்ற கிரகமா இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதியா இருந்தாலும் சரி, இந்த 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் பலமா இருக்குதோ அந்த அந்த கிரகம் தான் 12வது 10ஆவதுக்கு அப்புறம் 12வது அந்த குழந்தை அதுதான் விரும்பும். 12ஆம் வகுப்பு படிக்கிறப்பயே பாத்தீங்கன்னா 10ஆவதுக்கு அப்புறம் 11 12வது பிள்ளைங்க பாடப்பிரிவுகள் தனியா எடுத்துப்பாங்க. குரூப் என்ன குரூப்னு எடுத்துப்பாங்க. அந்த 10க்கு அப்புறம் அந்த 11 12 பிள்ளைங்க என்ன படிப்பாங்க, என்ன வாழ்க்கை, பிள்ளைங்க என்ன தொழிலுக்கு போகணும்னு டிசைட் பண்ணிடும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை மேற்கொண்டு என்ன படிக்கும், அது சார்ந்ததான் அந்த குழந்தைங்களுக்கு என்ன விருப்பம் எல்லாமே இருக்கும். 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கடக லக்னத்திற்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன். அவர் வர்க்கோத்தமா தான் இருக்காரு. செவ்வாய் குரு. நம்மளுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா சூரியன், செவ்வாய், குரு, 10ஆம் அதிபதி ராகு இவர்கள் எல்லாம் தொடர்பு நல்ல நிலையில் இருந்தாங்களே அந்த குழந்தை மருத்துவம் படிக்கும்.
அந்த குழந்தை வந்து பாத்தீங்களா சிறு வயசுல இருந்தே மருத்துவம் தான் படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு விருப்பமா. 11வது வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் பயாலஜி எடுத்துக்கிட்டோம், மெடிக்கலே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்டாங்க. சரி படிப்பெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். மருத்துவமே போட்டுடலாம், மருத்துவம் படிக்கிட்டோம் என் பேத்தி, என் குடும்பத்துல ஒரு டாக்டர் படிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா சொன்னாங்க. சரி, இந்த குழந்தையுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தை என்ன படிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டாங்க. இன்னது படிக்கும் நம்ம சொல்லிட்டோம். அதை சார்ந்து குழந்தைங்கள அந்த வழியில நடத்துவாங்க, பெற்றோர்கள் அதை பார்த்துப்பாங்க. அடுத்தது கேட்பாங்க நம்ம கிட்ட, அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்குமா, அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு, அப்பாவுக்கு எப்படி இருக்கு, அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லைங்க சார். குழந்தையுடைய நிலைப்பாடு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாய் தந்தையருடைய நிலைப்பாடு கேட்பாங்க. அம்மாவுக்கு நல்லா இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மாவுக்கு நல்லா இருக்குமா, லக்னத்துக்கு நீசமா இருந்தாலும் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல நம்மளுக்கு வந்து சந்திரன்ன்றது சனி பகவான் கால தான் இருக்கு. சனி பகவான் கால இருக்குது. சனி பகவான் வந்து சுக்கிரன் கால இருக்குது. சுக்கிரன் 9ஆம் பாவத்துல உச்சமா தான் இருக்காரு. அம்மாவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்பாவுக்கு எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சோம். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்களா சுகர் நாடியில வந்து நம்ம ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன பலம் இருக்கு அப்படிங்கறத நான் முதல்லயே சொன்னேன் வீடியோல ஆரம்பத்திலேயே. ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பலமா இருந்தா அதை சார்ந்து ஜாதகருக்கு நல்ல பலன், பலவீனமா இருந்துச்சுன்னா என்ன அதை சார்ந்த பாதிப்பு அப்படிங்கறத நான் ஆரம்பத்திலேயே வீடியோல சொன்னேன். இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்களா கடக லக்னம். அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்திலேயே இந்த குழந்தையுடைய அப்பா இறந்திருப்பாருமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்திலேயே இந்த குழந்தையுடைய தந்தை இறந்திருப்பாரு, இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா ஜாதகம் பார்க்க வந்தவங்க இந்த குழந்தையுடைய பாட்டி, இந்த குழந்தையுடைய அம்மா தான் வந்தாங்க. அந்த குழந்தையுடைய அம்மா வந்தவங்க நல்லா பூ பொட்டோட நல்லா சுமங்கலி தன்மையில நல்லா இருந்தாங்க. பெண்கள் அப்படிதான் இருக்கணும், அதுதான் நல்லது, அப்படிதான் இருக்கணும், மகிழ்ச்சி. ஆனா நாங்க எங்களுக்கு சுகர் நாடியில எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்திருக்காரு, ஒரு கிரகம் பலவீனப்பட்டுடுச்சா அதை சார்ந்து ஜாதகத்துக்கு நன்மை கிடைப்பது மிக கடினம். அந்த கிரகம் என்னென்ன நட்சத்திர பாதத்தை தொட்டு இருக்கு, என்னென்ன கிரக அமைப்பு என்னென்ன பாவத்தை தொட்டு இருக்குது அப்படிங்கிறத நிதானிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு நான் சொன்னேன். இந்த குழந்தை பிறந்து 3 மாசத்திலேயே எங்க அப்பா இறந்திருப்பாருமா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஆமா சாமி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி தான் சொன்னாங்க. இந்த குழந்தையுடைய பாட்டி தான் சொன்னாங்க, இறந்துட்டாங்க. சரி, இப்ப நம்ம எங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டோம். கேட்டுட்டாங்க, எங்க அம்மாவுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு அப்பப்போ உடல் தொந்தரவு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே கேட்டாங்க. சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அப்புறம் 2 பேருமே கிளம்பிக்கிட்டாங்க. இப்ப நம்ம சுகர் நாடியில ஆய்வு பண்ற மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த விதியை நம்ம எப்படி எடுத்து சொன்னோம். ஒரு குழந்தை பிறந்து 3 மாசத்திலேயே அப்பா தவறிடுவாங்க, அம்மா தவறிடுவாங்க, இந்த குழந்தைக்கு அப்புறம் சகோதரர் இருக்க மாட்டாங்க, இந்த குழந்தை ஒண்ணுதான் இருக்கும், இந்த குழந்தைக்கு தாய்மாமன் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் தவறிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எந்த விதியின் அடிப்படையில நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். கடக லக்னம். இப்ப நம்ம அப்பா இல்லை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அவங்க சரின்னு நம்ம எடுத்துக்கிட்டாங்க. அப்பா இல்லைங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு விதி பாருங்க. லக்னத்தின் ஒரு பாவர், எந்த லக்னமே நீங்க 12 லக்னத்துக்குமே போட்டுக்கலாம். இந்த விதிமுறை ரொம்ப அழகா பொருந்தும். என்ன உறவுக்கு கேட்கிறாங்களோ அந்த உறவு வச்சு நீங்க பலன் சொல்லலாம். லக்னத்தில் ஒரு பாவர் இருந்தாலும் சரி, அல்லது அந்த லக்னத்துல இருக்கிற கிரகத்தை ஒரு பாவர் பார்த்தாலும் சரி, லக்னத்தில் ஒரு பாவர் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி. இப்ப அப்பாவுக்கு தானே நம்ம எடுத்தோம். நம்மளுக்கு 9ஆம் பாவம் தானே பிதா ஸ்தானம். நம்மளுக்கு ஸ்தான பாவத்துல வந்து 9ஆம் பாவம் தந்தையுடைய நிலை பார்ப்போம் நம்ம, இல்லையா? 9ஆம் பாவத்தில் ஒரு பாவர் இருந்து, 9ஆம் பாவத்தில் ஒரு பாவர் இருந்து 9ஆம் அதிபதி நிலை கெட்டு நம்மளுக்கு பிதா காரகன்
சூரியனும் நிலை கெட்டு இருந்தால் அந்த குழந்தை பிறந்து 3 மாசத்துல அந்த தந்தை உயிருடன் இருக்க மாட்டார். 90 நாள் கணிதம் இது. என்ன இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. லக்னத்தில் ஒரு பாவர் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, 9ல் ஒரு பாவர் இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி என்ன நிலையில இருக்காருன்னு பாருங்க. 9ஆம் அதிபதி நிலை கெட்டு நம்மளுக்கு பிதாக்காரகனாகிய சூரியனும் நிலை கெட்டு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்து 3 மாசத்துல இறந்துருவாங்க. இப்ப நம்ம போட்ட ஜாதகத்துல பாருங்க, கடக லக்னம், கடக லக்னத்துல கேது, கேது 7ஆம் பாவத்துல இருக்கிற ராகு லக்னத்தை பாக்குறாரு, லக்னத்துல இருக்கிறவரும் 7ஆம் பாவத்தை பார்ப்பாரு. எந்த பாவகிரகமா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியா நம்மளுக்கு குரு வருவாரு, அவரும் நீசம் ஆயிட்டாரு. 9ஆம் அதிபதி நிலை கெட்டுட்டாரு. 9ஆம் பாவத்தில் ஒரு பாவர், 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்காரு, அவரு ஒரு பாவர், அவரும் நிலை கெட்டுட்டாரு. அப்படின்னா அங்க 30 டிகிரியில தான் சூரியன் இருக்காரு, சந்திக்கு போயிட்டாரு. 30 டிகிரியில தான் சூரியன் இருக்காரு, அவரும் நிலை கெட்டுட்டாரு. அப்ப இப்படியெல்லாம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இப்படி நம்ம கிட்ட வரப்ப இந்த குழந்தை பிறந்து 3 மாசத்துல அப்பா இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகம், இந்த குழந்தைக்கு இப்ப 17 வயசு. இந்த ஜாதகர் இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாலும் இந்த விதிமுறை அப்படியே தான் நம்மளுக்கு பொருந்தும். இந்த விதிமுறை அப்படியே நம்ம சொல்லலாம். இந்த குழந்தைக்கு எத்தனை வயது ஆனாலும் இந்த குழந்தை பிறந்து 90 நாள்ல அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே அழகா சொல்லலாம் சுகர் நாடியில. சரி, இதே மாதிரி நம்ம தாய்க்குன்னு சொல்லலாம். இப்ப நம்ம தந்தைக்கு பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி நம்மளுக்கு பிதா ஸ்தானாதிபதியாகிய பிதா காரகனாகிய நம்மளுக்கு வந்து பிதா காரனுக்கு பார்த்தோம், பிதா ஸ்தானாதிபதி சந்திரன் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த லக்னத்திற்குமே லக்னத்தில் ஒரு பாவர் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, 4ஆம் பாவத்துல ஒரு பாவி இருந்தாலும் சரி, 4ஆம் அதிபதி நிலை கெட்டு போனாலும் சரி, பிதா ஸ்தானாதிபதியாகிய சந்திரனும் நிலை கெட்டு போனால் அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாசம்தான் அம்மா இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால அம்மா வந்து பாத்தீங்களா தவறிடுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்களா தாய் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம அப்படியே அழகா தெளிவா சொல்லலாம். அடுத்தது செவ்வாய்க்கு நம்ம பார்க்கலாம். நம்ம செவ்வாய்க்கு நம்ம எடுத்தோமா 3ஆம் பாவத்துல 3ஆம் பாவம் எடுத்துக்குவோம், காரக கிரகம் செவ்வாயை நம்ம எடுத்துக்குவோம், செவ்வாயை எடுத்துக்குவோம். இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை இருக்குமான்னு கேட்பாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, இதுக்கப்புறம் தம்பி தங்கச்சி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னா எந்த ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகம் ஒருத்தர் தான் இருக்கணும், இந்த ஜாதகத்துக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் தவறிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம கிட்ட. அப்ப நம்ம என்ன விதி நம்ம அந்த இடத்துல நம்ம எடுத்து பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, லக்னத்தில் ஒரு பாவர் இருந்து, 3ஆம் பாவத்தில் ஒரு பாவர் இருந்து, 3ஆம் அதிபதி அந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியா யாரா வராங்களோ அந்த 3ஆம் அதிபதியும் நிலை கெட்டு, நம்மளுக்கு காரக கிரகமாக செவ்வாயும் நிலை கெட்டு, நிலைனா நம்மளுக்கு பகை நீசம் அஸ்தங்கம் ராகு கேதுவுடன் 1 டிகிரியில இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நிலை கெட்டு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு பின் வந்து குழந்தை பிறக்க மாட்டாங்க. அந்த ஜாதகர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அல்லது அதுக்கப்புறம் பிறந்தால் கூட ஏதாவது ஒரு காரணம் காரியத்தினால அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா தவறிடுவாங்க. நாங்க ஒரு 10 வருஷமா நாங்க மளிகை கடை வச்சிருந்தோம். அந்த கடைக்கு வந்து பாத்தீங்களா பிரிட்டானியா கம்பெனில இருந்து பிஸ்கெட் ஆர்டருக்கு அந்த தம்பி வருவான். அவனுக்கு அப்ப வரப்பே வந்து பாத்தீங்களா வயசு கிட்டத்தட்ட 27 28 வயசு ஜாதகம். அவனுடைய தம்பி ஜாதகத்துல அப்படி இருக்கு. அவனுடைய ஜாதகத்திலேயே அவனுக்கு ஆயுள் பலம் கம்மியா தான் இருந்துச்சு. அவனுடைய ஜாதகமும் நாங்க நிறைய இடத்துல ஐயா சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு அவனுடைய தம்பி ஜாதகத்துல 3ஆம் அதிபதி நிலை கெட்டிருக்குது, செவ்வாயும் நிலை கெட்டிருக்குது, பாவகிரக சேர்க்கை. அப்ப அந்த ஜாதகருக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்க கூடாது அப்படிங்கறதான் விதி. ஜாதகர் ஒருவர் மட்டும்தான் அப்படிங்கறதான் நம்மளுக்கு விதி, நம்ம எடுத்துக்கணும். இப்படி நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புதனுக்கு இப்ப தாய் மாமன், அடுத்தது நிலை தாய் தந்தையர் கேட்ட உடனே, கூட பிறந்தவங்களை கேட்ட உடனே தாய் மாமன் எப்படிமா இருக்கும், தாய் மாமன்களுக்கெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, இப்போ ஒரு ஜாதகத்துக்கு தாய் மாமன் இருக்காங்க இல்ல அப்படிங்கறத நம்ம அழகா எடுத்துடலாம். நம்மளுக்கு லக்னத்துல ஒரு பாவர் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு பாவத்துல 5ஆம் பாவம் தான் நம்ம தாய் மாமனுக்கு எடுக்கக்கூடிய பாவம். 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்துல ஒரு பாவகிரகம் இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி நிலை கெட்டு இருந்தாலும் சரி, நம்மளுக்கு காரக கிரகம் தாய் மாமனுக்கு புதன்.
புதன் நிலை கெட்டு இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா தாய் மாமன் இந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்துல இறந்துருவாங்கன்னு சொல்லலாம். அல்லது தாய் மாமன் இருக்கவே மாட்டாங்கன்னே சொல்லலாம். உங்க அம்மா கூட பிறந்தது வெறும் பெண்கள் மட்டும்தான், இந்த ஜாதகத்துக்கு தாய் மாமன் இல்ல, தாய் மாமன் இல்ல, பெண்கள் மட்டும்தான் உங்க அம்மா கூட பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்களா மேஷ லக்னம், லக்னத்துக்கு 5ல புதன் இருந்தது. அவர் வந்து பூரம் 2ஆம் பாதத்துல நவாம்சத்துல நீசமா இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வயசா இருக்கிறப்ப அந்த தம்பி வந்து ஒரு தீராத நோயால இறந்துட்டாங்க. தாய்மாமன் இருந்தாங்கம்மா ஆனா இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா அந்த ஜாதகத்துல சொல்றாங்க. அப்ப இப்படி நம்ம வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். வரிசைப்படுத்தி வச்சு இந்த விதிமுறையை நம்ம எழுதி வச்சுக்கிட்டோமா, ஒரு உறவுக்காரகத்துக்கு என்ன உறவுக்காரகத்தை சொல்லி கேட்கிறாங்களோ அந்த உறவுக்காரகத்துக்கு இந்த கிரக இணைவு, அந்த பாவக இணைவு, உறவுக்காரகத்தெல்லாம் நம்ம பொருத்தி பார்த்தோமா அந்த ஜாதகருக்கு இருக்காங்க. இல்ல எங்க தம்பி எங்க அண்ணன் பிறந்தாங்க என் கூட, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியலமா, எங்க ஊரு விட்டு போனாரு, பல வருஷமா நாங்களும் தேடி பார்த்தோம், எங்க இருக்கிறாருன்னே தெரியல. ஒரு ஜாதகர் கேட்டிருந்தாரு. மீன லக்னம், நான் சொல்ற மாதிரி பூரம் 2ஆம் பாதத்துல சூரியன் இருந்தாரு, நவம்சல நீசமா இருந்தாரு. இத்தனைக்கும் நம்மளுக்கு சிம்ம வீட்டுல சூரியன் ஆட்சி தானே. அவர் கேட்டாரு, நான் ஒரு 1.5 வயசா இருக்கிறப்பயே எங்க அப்பா காணாத போயிட்டாரு. எங்க போய் நாங்க ஜாதகம் பார்த்தாலும் அப்பா இருக்காருன்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஜாதகத்துக்கு அப்பா இருக்கிறாரா என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லப்பா, அது நீசப்பாவ தொடர்பு. இந்த ஜாதகத்துக்கு வந்து அப்பா காணாத போனதுதான், இதுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நாம சொன்ன எங்களுக்கு பதில். அவரும் சொன்னாரு, பல வருஷமா நாங்க அம்மா தாய் மாமன்கள் எல்லாமே நாங்க தேடி பார்த்தோங்க, எங்கேயுமே அப்பா வந்து கிடைக்கல, நாங்க அப்ப இல்லைன்னு தான் நாங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஜாதகம் சொல்றாங்க. அப்ப நின்ற பாவத்தை எடுத்து சொன்னாங்க. அப்ப அந்த குழந்தையுடைய பாட்டி கேட்டாங்க, எப்படி சாமி இறந்திருப்பாங்க என் பையன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இறந்துட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எப்படி சாமி இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டி என்கிட்ட கேட்டாங்க. சூரியன் நின்றது யார் காலன்னு பாருங்க. என்ன உறவு காரகம் பாதிக்கப்பட்டிருக்குதோ அது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. லக்னத்துக்கு 9ல சூரியன் இருக்காரு. சூரியன்ன்றது ரேவதி 4ஆம் பாதத்துல இருக்காரு. சூரியன் ரேவதி 4ஆம் பாதத்துல இருக்காரு. அந்த ரேவதியின் அதிபதி புதன் வந்து பாத்தீங்களா 10ல இருக்காரு. அவர் நின்றது கேது கால்ல இருக்காரு. புதன் என்றது அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருக்காரு. கேது அப்படிங்கிறது என்பது நம்மளுக்கு தூக்கு கயிறு தூக்கு மாட்டி இறந்திருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம். ஆமா சாமி, குடிச்சிட்டு வந்துட்டு பெண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு பெண்டாட்டி புடிச்சு அடிச்சுட்டு அவ கூட பேசாம தான் இருந்தா, பொண்டாட்டி அடிச்சுட்டு மேல மனசு தாங்காதி அவன் போய் போதையில தூக்கு போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அப்ப அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்துல தொடர்புல இருக்குன்னு பாருங்க. கேதுவுடைய கால்ல இருக்குது, சனி பகவானுடைய கால்ல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தூக்கு வந்துடும். அல்லது ஆயுள் பங்கம், ஆயுள் குறைவு, நம்மளுக்கு ஆயுள் காரகன் சனி பகவான் தொடர்பு வந்துச்சுனாலுமே ஆயுள் பங்கம் வந்துடும். அல்லது இடுப்புக்கு கீழே செயல்பாடுகள் இல்லாம அப்படி வந்துடும். இல்லைன்னா போலியோ அட்டாக், அந்த நோய் பாதிப்புனால அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா ஒரு பாதிப்பு வந்துடும். அந்த பாதிப்பாலதான் அந்த ஜாதகர் இறந்திருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே ராகு தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா விஷம் குடிக்கிறது, பாய்சன் சாப்பிட்றது, அல்லது விஷ ஜந்துக்களால தீண்டுறது, விஷ ஜந்துக்களால தீண்டப்பட்டு இந்த ஜாதகர் இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். செவ்வாய் ராகு இணைவால தொடர்பு வந்துச்சு அப்படின்னா புற்றுநோய் பாதிப்பு. செவ்வாய்ங்கிறது நம்மளுக்கு ரத்த கிரகம், ரத்தக்காரகன் செவ்வாய், அவரோட ராகுங்கிறது விஷம். இந்த 2 கிரக இணைவெல்லாம் நம்மளுக்கு அந்த என்ன அந்த காரகம், அந்த உறவு காரகம் பாதிக்கப்பட்டதோ இந்த கிரக இணைவெல்லாம் நம்மளுக்கு தொடர்பு வந்துச்சுன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிட்ட சொன்னா, ஆமாமா எங்க குடும்பத்துல இந்த நோய் வழியா வந்துட்டு இருக்குது, இது மாதிரி வயிறு புற்றுநோய், வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கேன்சர், இது மாதிரிதான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஜாதகரே நம்மளுக்கு சொல்லுவாங்க, வாடிக்கையாளர்களே சொல்லுவாங்க. இது செவ்வாய் தொடர்பு பெற்றுச்சு அந்த கிரகத்தோட அப்படின்னா மின்சாரம் தாக்குதல், மின்சாரம், தீயினால் ஒரு பாதிப்பு, தீயினால் ஒரு விபத்து, கண்டம், இது மாதிரி ஒரு பாதிப்புல ஜாதகர் இறப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் கடுமையான ஆயுதத்தால் தாக்கினாலும் செவ்வாய் தான் நம்மளுக்கு வரும். கடுமையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இறந்தார் அப்படின்னா
வெட்டு குத்து இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த செவ்வாய் அந்த பாவத்தோட நம்மளுக்கு தொடர்பு வந்துடும் சொல்லலாம். அதே மாதிரி இதே சூரியன் தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா, சூரியன் தொடர்பு பெற்றுச்சுன்னா எலும்பு புற்றுநோய், கால்சியம் சத்து இல்லாம உடம்புல அதிகமான காய்ச்சல், அதிக டெம்பரேச்சர் காய்ச்சல் இறக்குறது, அல்லது மாரடைப்பு, இதயம் சார்ந்த நோய், மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், இது மாதிரி நோயால பாதிக்கப்பட்டுதான் இறந்திருப்பாங்கம்மா அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஆமா அப்படின்தான் ஜாதகர் சொல்லுவாங்க. இது நின்ற நட்சத்திரம் நம்மளுக்கு சந்திரனா இருந்துச்சு அப்படின்னா சுவாச நோய் அல்லது நீரினால் கண்டம், நீரினால் கண்டம், சுவாச நோய். அந்த சுவாச நோய்க்காக வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க பல வருஷமா. அந்த வைத்தியம் பாத்தீங்கன்னா அந்த சிகிச்சை பலன் கொடுத்துருக்காது அந்த ஜாதகருக்கு. அந்த ஜாதகத்துல ஆயுளும் குறைவாதான் இருந்திருக்கும். அந்த சிகிச்சை பலன் இல்லாம அந்த நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிகிச்சை எடுத்து அதுக்கப்புறம் அந்த நோயினாலே அந்த அம்மா அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சிடும் அப்படி நம்ம சொல்லலாம். சுக்கரன் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா, சுக்கரன் நம்மளுக்கு சம்மந்தப்பட்டுச்சுன்னா நீர்வழி நோய், நீர்வழி நோய், பெண்களால் நோய், எய்ட்ஸ், இது மாதிரி நோயால அந்த ஜாதகருக்கு சுகர் அதிகமாகிடுது. சுகருடைய அளவு அதிகமாயிடுச்சுன்னா கை கால்கள் எல்லாம் புண் வந்துடும், விரலை எடுத்துருவாங்க. இது மாதிரி நோயை பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவு எல்லாமே செய்வாங்க. ஆனா அந்த சிகிச்சை எங்களுக்கு பலன் கொடுக்காது. பலன் கொடுக்காம அதனால இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது குரு சூரியன். குரு சூரியன் நம்மளுக்கு அந்த நின்ற நட்சத்திரத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா மூளை வளர்ச்சி இன்மை, கோமா, மூளை வளர்ச்சியின்மை, கோமா, ஆன்டிசம், அது மாதிரி குழந்தைங்கலாம் பார்த்தீங்களா வயிறு நம்மளுக்கு வளர்ச்சி இன்மையின் காரணமா குழந்தைங்கள் எல்லாம் நிறைய வருஷம் வச்சு பெற்றோர்கள் பாக்குறாங்க. 20 வருஷமா நான் பார்த்துட்டு இருந்தேம்மா, 10 வருஷமா பார்த்துட்டு இருந்தேம்மா, வீட்டை விட்டு எங்கேயும் நான் நகர மாட்டேன், எங்க குழந்தை இப்படி இருந்ததுனால குழந்தை கூடயே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், குழந்தையதான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த சிகிச்சை பலன் கொடுக்காது. அந்த மருத்துவம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அந்த மருந்து மாத்திரை குழந்தைங்களுக்கு எடுத்துக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த நோயுடைய தாக்கம் அதிகமாகி அந்த ஜாதகர் இறந்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு கிரகம் என்னென்ன உறவு காரகம் இங்க கேட்கிறாங்களோ, தாய் மாமன் கேட்கிறாங்களோ, சகோதரன் கேட்கிறாங்களோ, தந்தைக்கு கேட்கிறாங்களோ, தாய்க்கு கேட்கிறாங்களோ, குழந்தைக்கு கேட்கிறாங்களோ, குருவுக்கு கேட்கிறாங்களோ, இப்படி நின்ற பாவம் இப்படி எல்லாம் நம்ம தொட்டு சொன்னோமா ஜாதகர் ஆமா அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கோம் ஜோதிட நண்பர்கள் அனைவருமே பாத்தீங்களா MGS சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்களா படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த விதிமுறைகள் எல்லாமே ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி, வணக்கம்.